வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. திருவள்ளூர் குற்ற செய்திகள். திருவள்ளூரில் நடைபெற்ற இருவேறு குற்ற சம்பவங்களின் தொகுப்பு நம்ம ஏரியா செய்தியில். மது போதையில் தனது தாயை தந்தை கொலை செய்யும் நோக்கோடு வந்ததை தடுக்கும் முயற்சியில் மகன் ஈடுபட்ட போது தந்தை உயிரிழந்ததால் மகன் சிறைக்கு சென்ற சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் கிழக்கு குளக்கரை தெருவை சார்ந்தவர் வெங்கடேசன், வயது 44, கூலி தொழிலாளியான இவரது மனைவி புவனேஸ்வரி, வயது 40. தையல் கலைஞரான இவர் வீட்டிலேயே மிஷின் வைத்து பெண்களின் துணிகளை தைத்து கொடுத்து வருகிறார். இவர்களுக்கு நவீன்குமார் வயது 22, லோகேஷ் வயது 20 என்ற 2 மகன்கள் உள்ளனர். வெங்கடேசன் மதுவுக்கு அடிமையானதால் தினமும் குடித்துவிட்டு வீட்டில் குடும்பத்தாருடன் சண்டை போடுவது வழக்கம். இந்நிலையில் வெங்கடேசன் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுவிட்டு கடந்த 19ஆம் தேதி காலை வீட்டிற்கு வந்துள்ளார். இதனையடுத்து அன்று மாலை வீட்டில் மது அருந்தும் போது மனைவி கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது இவர்களது மூத்த மகன் நவீன்குமார் வீட்டில் இருந்துள்ளார். வாய் தகராறு அதிகமாகவே வெங்கடேசன் தான் கையில் வைத்திருந்த மது பாட்டிலை உடைத்து மனைவியை குத்த சென்றுள்ளார். அப்போது தாயை குத்திவிட போகிறார் என்ற பயத்தில் மகன் நவீன்குமார் தந்தையை தடுத்து கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக வெங்கடேசன் கீழே விழுந்தபோது அவர் கையில் வைத்திருந்த உடைந்த பாட்டில் கழுத்து பகுதியில் குத்தியது. இதனால் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வெங்கடேசனின் மனைவி திருவள்ளூர் டவுன் போலீசில் கொடுத்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் அந்தோனி ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த வெங்கடேசனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விபத்து போல் சம்பவம் நடைபெற்றுள்ளது என தெரியவந்தது. இதையடுத்து விபத்து மரணம் என்ற பிரிவின் கீழ் மகன் நவீன்குமாரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருவள்ளூர் கிளை சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மற்றொரு சம்பவம். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே 2 இளைஞர்களை துரத்தி 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரை அடுத்த மணவாள நகரில் இருந்து திருவள்ளூர் ரயில் புட்லூர் செல்லும் வழியில் டாஸ்மாக் மதுபான கடைகள் இயங்கி வருகிறது. நேற்று மதுபான கடை அருகே வெங்கத்தூர் பஜனை கோயில் தெருவை சேர்ந்த மாதவன் வயது 25 மற்றும் சீதா நகர் பகுதியைச் சேர்ந்த முனுசாமி வயது 31 ஆகிய 2 பேரும் மதுபானம் வாங்குவதற்காக கடை அருகே சென்ற போது அங்கு இருந்த 4 பேர் கொண்ட கும்பலுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கத்திகளுடன் அந்த கும்பல் முனுசாமி மற்றும் மாதவனை துரத்தியுள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பித்து 2 பேரும் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே ஓடிய போது அவர்களை வழிமறித்து தலை மற்றும் முதுகு பகுதியில் சரமாரியாக வெட்டியுள்ளனர். பின்னர் அங்கிருந்து அந்த கும்பல் தப்பி ஓடினர். இதையடுத்து அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவலறிந்த திருவள்ளூர் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைகள் தப்பி ஓடிய நபர்கள் ஒண்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. தாக்குதலில் ஈடுபட்ட 4 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்செய்தியை குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.